இல்ல அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நான் எந்த துறை டிபார்ட்மெண்ட் போனாலுமே 3 வாரத்துல கத்துக்குவேன். அதுக்கு மேல வந்து எனக்கு தேவையும் கிடையாதுன்றாரு. அதனால மக்கள் வந்து மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்தா, அவருக்கு சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க. இப்ப அவருக்கு வந்து தமிழ்நாடு அரசியல் ஒட்டிய கருத்துக்கள் வந்து அவருக்கு நல்லபடியா இருக்கா? அந்த கருத்தோட்டம், கருத்தியலா வேலை செய்யறதுக்கு அவருக்கு கூட ஆட்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஆக்சுவலா வந்து முதல்ல நற்பணி மன்றம்னு இருந்தாங்க. அந்த டீமோட இப்போ நெறைய கட்சிகள்ல யாரெல்லாம் அதிருப்தி இருக்காங்களோ, அவங்கலாம் விஜய் பக்கம் சாய்ஞ்சிருக்காங்க. ம். இப்ப விஜய் வந்து 2026 தேர்தல்ல ஒருவேளை ஜெயித்தாலோ, இல்ல எதிர்க்கட்சியாலோ என்ன மாற்றம் தமிழ்நாட்டுக்கு நிகழும்னு நினைக்கிறீங்க? இல்ல அட்லீஸ்ட் வந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு ஆள் இருப்பாங்க. எப்படி வந்து தேமுதிகல வந்து நம்ம விஜயகாந்த் போய் உட்கார்ந்தாரோ, அதே மாரி இந்த தடவ விஜய் போய் உட்கார்ந்து கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. கடந்த மாநாட்டுல விஜயோடைய ரசிகர்கள்லாம் வந்து அந்த நாற்காலி எல்லாம் உடைச்சுட்டாங்க. ரொம்ப ஒழுங்கீனமா அங்க நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி பொதுமக்கள் கிட்ட ஒரு கருத்து இருக்கு. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இல்ல அது வந்து அந்த மைனாரிட்டி சொல்ல தான் செய்வாங்க. ஏன்னா அந்த சேர் வாடகைக்கு விட்டவரே வந்து எனக்கு நான் வந்து 15,000 நான் கொடுத்தேன் நானு. அதில் நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு. என்னை எதாவது கண்டுக்கங்கன்னு சொன்னார். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்க தான் செய்யும். இவ்வளோ பெரிய மாநாடுங்கும்போது இருக்க தான் செய்யும். அவங்க இன்னும் கூட கொஞ்சம் பிளான் பண்ணி மேலே வந்து கவர் பண்ணியே இப்போ இது நடத்தி இருந்திருக்கலாம். டெரஸ் இல்லாமல், அதாவது பந்தல் இல்லாமல், ஷாமியானா இல்லாமல் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது.